students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல இருக்க work book lesson 1 தான் பார்க்க போறோம். So term 1ல இருக்க work book lesson 1. So நமக்கு மொத்தமா சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு 4 lessons இருக்கு. So அந்த லெசன்ல first lesson my body அப்படிங்கற லெசன் உடைய worksheet தான் நம்ம பார்க்க போறோம். So first பாத்தீங்கன்னா my body. So body parts பத்தினா லெசன் தான் இது. First internal organs ஓட introduction. So internal organ என்ன நம்மளால அத டச் பண்ண முடியாது, நம்ம அந்த பாடி பார்ட்ஸை நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ அதில் வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ். ஸோ அதை வந்து நம்மளை வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க இதில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக், ஸோ நெக்ஸ்ட் ஹார்ட், பிரெயின், லங்ஸ். ஸோ அது மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இன்டர்னல் ஆர்கன். எக்ஸ்டர்னல் ஆர்கன்னா நம்ம வந்து க்ரீன் கலரில் பண்ணணும், அதாவது நம்ம உடம்புக்கு வெளியே இருக்க கலர் இதெல்லாம் க்ரீன் கலர்லையும், ஸோ பாடிக்குள்ளே இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து ரெட் கலர்லையும். ஸோ கிட்னி வந்து உள்ளே இருக்குது, ஸோ ரெட். ஸ்டொமக்கும் வந்து இன்டர்னல் ஆர்கன் ரெட். ஐஸ் பார்த்திங்கன்னா நம்ம அதை தொட முடியும், நம்மளால் அதை பார்க்க முடியும், ஸோ க்ரீன். ஸோ நெக்ஸ்ட் லங்ஸ் பார்த்திங்கன்னா ரெட். ஐயர்ஸ் பார்த்திங்கன்னா க்ரீன். ஸோ அகெயின் மவுத் பார்த்திங்கன்னா நமக்கு க்ரீன். ஸோ அகெயின் நீங்கள் பாருங்கள், இப்போ ஹார்ட் பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஆர்கன், ஸோ ரெட். ஸோ பிரெயினுமே இன்டர்னல் ஆர்கன், ஸோ ரெட் கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெக்ஸ் பார்த்திங்கன்னா க்ரீன். ஸோ நோஸுமே நம்மளுடைய பாடிக்கு வெளியில் தான் இருக்குது, ஸோ அப்போ க்ரீன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பிரெயின் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரெயினோடைய பார்ட்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹெண்ட் பிரெயின். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஃபோர் பிரெயின், செகண்ட் பாக்ஸில் மிட் பிரெயின், தேர்ட் பாக்ஸில் ஹெண்ட் பிரெயின். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ கமாண்டிங் சென்டர் எது, ஸோ பிரெயின், ஸோ தான் 1. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி மொத்தம் 3. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் எத்தனை, மொத்தம் 3. ஸோ இது வந்து செகண்ட். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொடெக்ட் the brain. ஸோ எது ப்ரொடெக்ட் பண்ணது, பிரெயினை, ஸ்கல். ஸோ 3. ஸோ இப்போது 2, 3, 1. ஸோ இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைண்ட் த லெட்டர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், வேர்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதை வச்சு ஆனால் அந்த வேர்டு எப்படி இருக்கும், நம்ம பிரெயின் செய்கிற வேலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரன் பண்ணால் நம்ம பிரெயின் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். ஸோ RUN ரன். ஸோ நெக்ஸ்ட் டான்ஸ், DANCE டான்ஸ். நெக்ஸ்ட் டாக், டர்ன், டேக். ஸோ இது எல்லாமே நம்ம பிரெயின் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர் த பிரெயின். ஸோ பிரெயினை வந்து நம்ம கலர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லங்ஸ் பார்த்தீங்கன்னா fill in the blanks with appropriate words. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஏர் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஏர் வந்து லங்ஸை விட்டு வெளியே வர மாதிரி இருக்குது. ஸோ நம்ம லங்ஸை உள்ளே போகிற ஏர் எது, நம்ம எது இன்ஹேல் பண்ணுறோம், ஆக்சிஜன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை எக்ஸஹேல் பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடு. செகண்ட் பாக்ஸில் கார்பன் டை ஆக்சைடு எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கலர் த டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் வந்து கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டொமக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டொமக் பாருங்கள் கலர் த டயக்ராம். ஸோ ஸ்டொமக் டயக்ராமை கலர் பண்ணிக்கோங்க. டிக் த வேர்ட் தட் ரிலேட்டட் டு ஸ்டொமக். ஸோ ஸ்டொமக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸை நம்ம டிக் பண்ணணும். ஸோ இட் இஸ் J ஷேப்ட் அண்ட் அசிடிக் சப்ஸ்டன்ஸ், டைஜஷன். ஸோ இது 3 தான் ஆன்சர். இது 3 டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட்டோடைய எது மேட்ச் ஆகுது, கார்டியக் மசில், ஸ்பாஞ்ச் லைக் ஆர்கன், பம்பிங் பிளட். ஸோ இது 3 தான் மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூஸ் த அப்ராப்ரியேட் ஆர்கன். ஸோ இப்போ என்ன, விச் ஆர்கன் பம்ப்ஸ் த பிளட், எந்த ஆர்கன் பிளட்டை பம்ப் பண்ணுது, ஹார்ட். ஸோ செகண்ட் பிட்வீன் கேப், விச் ஆர்கன் இந்த ஹார்ட் லொக்கேட்டட். ஸோ எந்த 2 ஆர்கனுக்கு நடுவில் ஹார்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் லங்ஸ். த ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் விச் மசில்ஸ். ஹார்ட் எந்த மசில்ஸில் இருக்குது, கார்டியாக் மசில். ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கிட்னி. ஸோ கரெக்டாக இருக்கிறதுலாம் டிக் பண்ணணும், ராங்காக இருக்கிறதுனா க்ராஸ் பண்ணணும். ஸோ கிட்னி வந்து ஸ்ட்ரக்சர் என்ன, பீன் ஷேப். ஸோ அப்போ J ஷேப் கிடையாது, ராங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிட்னி பியூரிஃபைஸ் பிளட். ஸோ வாட்டர் பியூரிஃபை பண்ணல. ஸோ அப்போ ராங். நெக்ஸ்ட்டு கிட்னி ஃபில்டர்ஸ் டாக்ஸின். ஸோ நாட் நியூட்ரிஷன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் நம்பர் ஆஃப் கிட்னிஸ் நமக்கு 2 இருக்குது, நாட் 1. ஸோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிட்னி கொடுத்துருக்காங்க, டயக்ராமை கலர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு டீத். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டீத். யாருக்கு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் டீத் இருக்கும், மொதல் டீத்து சோனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் மில்க் டீத் 20. யாருக்கு மில்க் டீத் இருக்கும், அதுவும் சோனுக்கு தான். ஸோ நெக்ஸ்ட்டு யாருக்கு வந்து மில்க் டீத் வந்து க்ரோவ் ஆகும், அதுவுமே சோனுக்கு தான். ஸோ இந்த 3 பாலும் சோனு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பெர்மனன்ட் டீத் 32. ஸோ பெர்மனன்ட் டீத் 32 யாருக்கு, ராமு. cannot grow again once it falls. ஸோ ஒரு தடவை விழுந்துச்சுன்னா யாருக்கு வளராது, அதுவும் ராமுக்கு தான். ஸோ கலர் பாருங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஃபுட்டு வந்து நமக்கு டீத்துக்கு நல்லதோ, ஸோ அந்த ஃபுட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் எதுனா மில்க், வெஜிடபிள்ஸ், எக், ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வந்து டீத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து வரைஞ்சி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போன்ஸ் அண்ட் மசில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போன்ஸ் மசில்ஸ் கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து போனை பற்றி சொல்லியிருந்தா நம்ம பீன்னு எழுதணும்.
ஸோ அதே மசில்ஸை பற்றி சொல்லியிருந்தால் எம் அப்படின்னு எழுதணும். இட் கிவ்ஸ் ஷேப் டு த பாடி. எது பாடிக்கு ஷேப் கொடுக்குது? போன். ஸோ பின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சாஃப்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ நம்ம பாடியில் சாஃப்ட் பார்ட் எது? மசில்ஸ், எம். நெக்ஸ்ட் ஹார்ட் பார்ட் ஆஃப் த பாடி எது? போன், பி. ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டச் அண்ட் ஸ்ட்ரிங்க் லைக் அ லப்பர் பேண்ட். எது லப்பர் பேண்ட் மாதிரி ஸ்ட்ரிங்க் ஆகும்? எம், மசில்ஸ். ஸோ பிஎம், பிஎம். ஸோ கலர் த ஃபுட் தட் ஸ்ட்ரென்தன் போன். ஸோ நம்ம எந்தெந்த ஃபுட்டு வந்து நம்ம போனுக்கு நல்லதோ அதை வந்து கலர் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்கு, ஸோ நெக்ஸ்ட் மில்க், பன்னீர் அண்ட் ஃப்ரூட் ஜூஸ். ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மை பேஜ் கொடுத்துருக்காங்க. யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் ரஃப் ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மந்த்லி டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃப் படித்து கீழே இருக்கிற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு செக் த ஹார்ட் பீட். ஸோ எதை வச்சு ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்க? செத்தஸ்கோப். ஸோ ஆப்ஷன் பி செத்தஸ்கோப் எழுதிக்கோங்க. ஸோ த ஹேர் வி இன்ஹேல் இஸ் டேஷ் டு கெட் இன் டு தி லங்ஸ் அண்ட் டேஷ் கம்ஸ் அவுட் ஆஃப் த லங்ஸ். நம்ம எதை வந்து சுவாசிக்கிறோம், எந்த காற்று வந்து நம்ம லங்ஸ்லேருந்து வெளியே வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், த ஸ்டூடெண்ட்ஸ் stated that the teeth fell out and doctor replied the teeth would be grow again. The teeth mentioned by the student and the doctor. ஸோ ஒரு பாய்க்கு வந்து என்னாச்சு, டீத்தில் வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ அப்போ டாக்டர்கிட்ட போய் என்னோடய டீத் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்கிறான். அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க? ஸோ இன்னொரு டீத் வந்து உங்களுக்கு மறுபடியும் வளரும். அப்போ அவன் விழுந்துச்சுன்னு சொன்ன டீத் எது? டாக்டர் சொன்ன டீத் எதுனா ஆப்ஷன் ஏ. ஸோ விழுந்துச்சுன்னு சொன்ன டீத் வந்து மில்க் டீத், அது மறுபடியும் வளரும் அப்படின்னு சொன்னது வந்து பெர்மனன்ட் டீத். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், வாட் ஷுட் வி டூ ஃபார் அவர் போன்ஸ் அண்ட் மசில் டு பி ஹெல்தி. ஸோ போனும் மசிலும் ஹெல்த்தியாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் பி. வி ஷுட் டூ எக்ஸசைஸ், வி ஷுட் ஈட் ஹெல்தி ஃபுட். ஸோ இது ரெண்டுமே பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் விச் இஸ் நாட் மென்ஷன் இன் த பேராகிராஃப். இந்த பேராகிராஃபில் மென்ஷன் ஆகாத எக்ஸ்டர்னல் ஆர்கன் எதுன்னு இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஐஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர்ஸ், ஸ்கின் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எது கொடுக்கல? நோஸ் தான் கொடுக்கல. ஸோ ஆன்சர் என்ன? நோஸ். ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் B1 கொடுத்துருக்காங்க. சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஷேட் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் டிக் பண்ணி லாஸ்ட்டாக இருக்க பாக்ஸில் ஷேட் பண்ணணும். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. லங்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் த செஸ்ட். ஸோ இதுவுமே கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வி பிரீத் கார்பன் டை ஆக்சைடு இன்டு த லங்ஸ். ஸோ இது வந்து தப்பு. நம்ம கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்க மாட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், லங்ஸ் ஹெல்ப்ஸ் டு பிரீத். ஸோ இதுவுமே கரெக்ட். அப்போ 1 and 2 தான், 1 and 3 தான் கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் சி, போத் 1 and 3 are correct. Next, to which of the following parts heart sends blood. ஸோ எதுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய ஹார்ட் வந்து blood சென்ட் பண்ணணும்னா எல்லா பாடி பார்ட்ஸுமே சென்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன? ஆல் ஆஃப் தீஸ். ஸோ டி, ஆல் ஆஃப் தீஸ். வேர் இஸ் த ஹார்ட் லொக்கேட்டட் இன் அவர் பாடி? ஸோ எங்கே இருக்குது? பிட்வீன் த லங்ஸ். ஸோ ஆப்ஷன் சி, பிட்வீன் த லங்ஸ். ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் விச் மசில்ஸ்? எந்த மசில்ஸில் மேடப்பாக இருக்குது? கார்டியாக் மசில். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சின்ஸ் கோபி டிட் நாட் ஈட் நியூட்ரிஷன் ஃபுட். ஸோ கோபி வந்து நல்ல நியூட்ரிஷனான ஃபுட்டே சாப்பிடல, வெஜிடபிள்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் சாப்பிடாம விட்டுறான். ஸோ ஒரு நாள் அவனுடைய பர்மனன்ட் டீத் என்ன ஆகிடுது? விழுந்துடுது. ஸோ இனிமேட்டு அவனால் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ண முடியாது அவனால்? டிஃபிகல்ட் இன் ஈட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங். அவனால் சரியாக சாப்பிட முடியாது, பேச முடியாது. நெக்ஸ்ட்டு கண்ணியன் இருக்காலையே, அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான். ப்ளே பண்ணிட்டு வந்து அவன் ஃப்ரூட் சாப்பிட்றான். ஸோ அவனோட எந்த ஆர்கன் வந்து அதை அப்சர்வ் பண்ணும் அந்த நியூட்ரிஷன் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஸ்டொமக். ஸோ நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஸோ எது வந்து ட்ரூனா ஆப்ஷன் சி தான் ட்ரூ. போன்ஸ் ப்ரொடெக்ட் த இன்டர்னல் பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ஃபங்க்ஷன் ஆஃப் கிட்னி. கிட்னி ஃபங்க்ஷன், அதாவது கிட்னியோட ஃபங்க்ஷன் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஃபில்டரிங் நியூட்ரிஷன் ஃப்ரம் த பிளட். ஸோ ஃபில்டர் எக்ஸஸ் பிளட்லேருந்து வாட்டரை வந்து எக்ஸஸ் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பியூரிஃபை, பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுது. இதுவும் கரெக்டு தான். ஃபில்டர் டாக்ஸிக், ஸோ டாக்ஸினையும் வந்து எடுக்குது. ஸோ இப்போ எது தான் தப்பாக இருக்குது? இந்த சி தான் தப்பாக இருக்குது. அப்போ இதுதான் கரெக்ட். ஸோ த ஆன்சர் லைக் ஃபில்டரிங் நியூட்ரிஷன் ஃப்ரம் த பிளட். ஸோ இஃப் அன் அன்னோன் பர்சன் சேஸ் கம் வித் மீ அல் கோ. ஸோ இப்போ யாரோ உங்களுக்கு தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க, என் கூட வா, உனக்கு நான் ஸ்வீட் வாங்கி தரேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்னு கேட்கல, என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, ஐ வில் கோ வித் ஹிம் டு கெட் ஸ்வீட். ஸோ இதுதான் வந்து தவறு. ஆன்சர் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் ஆர்டர் ஃபார் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இண்டிகேட்டட் பை த நம்பர் 1, 2, 3. ஸோ இது 1, 2, 3 கொடுத்துருக்காது. என்னென்ன பார்ட்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1 என்ன? ஃபோர் பிரைன். 2 என்ன? மிட் பிரைன். 3 வந்து ஹைண்ட் பிரைன். ஸோ இது ஆன்சர் என்ன? சி, ஃபோர் பிரைன், மிட் பிரைன், ஹெண்ட் பிரைன்.
ஸோ இதை வந்து இந்த ஒர்க் ஷீட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், மார்க் பண்ணிக்கணும். ஸோ வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இதோடைய ஃபர்ஸ்ட் யூனிட்டோடைய ஒர்க் புக் ஆன்சர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ செகண்ட் யூனிட்டோடைய ஒர்க் புக் ஆன்சர்ஸ் ஃபாலோயிங் லெசன்ஸோடைய ஆன்சர்ஸையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.